ஹாய் எவ்ரிவன், வெல்கம் டு எஸ்ஆர் அகாடமி. திறன் ஒரு புக்கில் ஒவ்வொரு பாடமாக பார்த்துட்டு வரோம். இப்போ நம்ம பார்க்க போகிறது 8th ஸ்டாண்டர்ட் தமிழ். இதில் கிரேட் லெவலில் 5வது லெசன் தொடர் அமைப்பு வகுப்பு நிலை திறன்கள். ஸோ பார்க்கலாமா? ஃபஸ்ட்டு 5.1 உரிய சொற்களை எடுத்து எழுதி கதையை நிறைவு செய்க. அதற்கு வார்த்தைகள் இங்கே கொடுத்துட்டாங்க. இந்தந்த வார்த்தைகளை தான் நாம் பயன்படுத்தணும் அப்படின்னு கொடுத்துட்டாங்க. குறிப்பு: மேற்கண்ட பெட்டியிலிருந்து எழுவாய், பயனிலை, செயபடு பொருள் ஆகியவற்றை தேர்ந்தெடுத்து எழுதி கதையை முழுமைப்படுத்துங்கள். எழுவாய்னா என்ன? எழுவாய் என்பது நம்ம ஆங்கிலத்தில் சப்ஜெக்ட் அப்படின்னு சொல்லுவோம். பாருங்க, எது வேலையை செய்கிறதோ அது எழுவாய். சார் அடுத்தது சார் பயனிலை. ரெண்டாவது பயனிலை என்பது ஒரு சென்டென்ஸை முடித்து வைப்பது பயனிலை. இந்த வார்த்தை இல்லாமல் அந்த சென்டென்ஸுக்கு அர்த்தமே இருக்காது. செயபடு பொருள் எதை, யாரை என்ற கேள்விகளுக்கு பதில் வந்தால் அது செயபடு பொருள். இது மூணும் தெரிஞ்சுக்குங்க. அடுத்து நம்ம அந்த கதைக்கு போகிறோம். ஒரு காட்டில் கழுதை புலி ஒன்று வாழ்ந்து வந்தது. அந்த கழுதை புலி உணவு தேடி அலைந்தது. உணவு எங்கும் கிடைக்காததால் பசியில் வாடியது. இங்கே சே என்பது செயபடு பொருளை குறிக்கும். அது எதை தேடி அலைந்தது, எதை, யாரை என்ற கேள்விகளுக்கு பதில் வந்தால் அது செயபடு பொருள். இங்கே பயனிலை என்பது அந்த வார்த்தையை கொண்டு முடியும். இந்த வார்த்தை இல்லைன்னா அர்த்தம் இருக்காது. அப்போது ஆற்றின் ஓரமாக ஆமை ஒன்றை கண்டது. ஆமை கழுதை புலியிடமிருந்து தப்பிக்க வேகமாக ஓடியது. ஆமை தன் தலையையும் கால்களையும் ஓட்டின் உள்ளே இழுத்து கொண்டது. ஆனால் கழுதை புலி ஆமையின் அருகில் வந்தது. உடனே ஆமை தன் தலையையும் கால்களையும் ஓட்டின் உள்ளே இழுத்து கொண்டது. ஆமையே, நான் பசியாக உள்ளேன், உன்னை சாப்பிடப் போகிறேன் என்றது கழுதை புலி. கழுதை புலி பேசுதான், அதுவும் நைஸாக சொல்லுது பாருங்க. ஆமைகிட்டே சொல்லுது, ஆமையே நான் பசியாக உள்ளேன், உன்னை நான் சாப்பிட போகிறேன்னு. யோசிச்சு பாருங்களேன், நான் பசியாக இருக்கிறேன், எனக்கு சாப்பாடு போடுன்னு சொல்கிறத பார்த்துருக்குறோம். ஆமையே உன்னை நானே சாப்பிட போகிறேன் அப்படின்னு கழுதை புலி சொல்லுது. அதற்கு ஆமை சூப்பராக பதில் சொல்லுது பாருங்க. அவசரப்படாதே கழுதை புலியே, நான் கடும் வெயிலில் நடந்து வந்தேன், அதனால் சுவை குறைந்து விட்டேன். என்னை தண்ணீரில் போட்டால் சுவை கூடி விடுவேன் அப்படின்னு ஒரு டுபாக்கூறு விட்டது. ஆமையின் பேச்சில் மயங்கிய அந்த கழுதை புலி ஆமையை தண்ணீரில் தள்ளியது. தண்ணீரில் விழுந்த ஆமை வேகமாக நீந்தி தப்பியது. கழுதை புலி ஏமாந்தது. மீண்டும் உணவை தேடி அலைந்தது. உங்களுக்கு தேவையான இடத்துல பாஸ் பண்ணிவிட்டு இந்த டேஷ்லாம் சரியாக ஃபில் பண்ணி வச்சுக்குங்க. இந்த படத்தை நல்லா பார்த்துக்குங்க. இந்த படத்தை பார்த்து தலைப்புக்கு ஏற்ப தொடர்கள் எழுதுக. ஸோ படத்தில் ஒரு யானை மட்டைப்பந்து விளையாடுகிறது, அது மட்டையை வைத்துள்ளது. குரங்கு பந்து வீசுகிறது. மான் அதை ஃபீல்டிங் செய்து தடுக்க காத்திருக்கிறது. இது புலி என்ன பண்ணுது, அம்பையர் வேலை பண்ணுது அப்படின்னு வச்சுக்கலாம். அடுத்து போகலாமா? இங்கே எழுவாய் 3 எழுவாய் சொல்லியிருக்காங்க. எதை குறிக்குது அப்படின்றது சப்ஜெக்ட். யானை, குரங்கு, மான். இதை வச்சு நாம் இந்த படத்தோடு தொடர்புடைய வரிகளை எழுத வேண்டும். யானை மட்டைப்பந்து விளையாடுகிறது என்பது முதல் சென்டென்ஸு. சார் இந்த சென்டென்ஸ் தான் எழுதணுமா? எங்களுக்கு வேறு சென்டென்ஸ் தோணுது சார், நாங்கள் எழுதுகிறோம் சார்னா தாராளமாக எழுதுங்க, தப்பு இல்லை. அடுத்தது குரங்கு பந்து போடுகிறது, அது இந்த படத்தோட தொடர்புடையதாக இருக்கணும். மூணாவது மான் பந்தை தடுக்க தயாராக உள்ளது. அடுத்தது பயனிலை. எதெல்லாம் பயனிலை பாருங்க. பார்த்தது, சிரித்தது, விளையாடினார்கள்.
அதாவது இந்த வார்த்தைகளை கொண்டு இது முடிந்தால்தான் இந்த சென்டென்ஸுக்கு அர்த்தம் இருக்கும். ஸோ இந்த வார்த்தை இல்லைன்னா அந்த சென்டென்ஸே பயன் இல்லை. அதனால் இது பயனில்லை. ஓகேங்களா? அதனால் எந்த புண்ணியமும் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்கல்ல, அப்படி கிடையாது. இது பயனில்லை. வரி குதிரை வேடிக்கை பார்த்தது. பாருங்க, பார்த்ததுன்றத நாம் இங்கே எழுதியாச்சு. வேடிக்கை பார்த்தது. சரி, அடுத்த சென்டென்ஸ் பார்க்கறதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஒரு முக்கியமான தகவல் என்னன்னா, இதுவரை நாம் 100க்கும் மேற்பட்ட திறன் வீடியோக்களை போட்டுருக்கோம். இந்த திறன் வீடியோக்கள்லாம் உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் வேணும் அப்படின்னா இந்த திறன் வீடியோக்கள் அனைத்துமே நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா நீங்கள் செய்ய வேண்டியது, முதல்ல நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் கமெண்ட் ஓப்பன் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு கமெண்டில் உங்களுக்கான லிங்க் இருக்குது. லிங்கை ஓப்பன் பண்ணி ஸ்க்ரோல் பண்ணி பார்த்தீங்கன்னா 100க்கும் மேற்பட்ட வீடியோக்கள் இருக்கு. அடுத்து ஒட்டகச்சிவிங்கி சிரித்தது. ஓகேவா? யானையும் குரங்கும் விளையாடினார்கள். அடுத்து செயபடு பொருள் அப்படின்னா எதை யாரை என்று குறிப்பது. யானை மட்டை பிடித்தது. மட்டை எழுதிட்டோமா? எதை பிடித்தது? மட்டை பிடித்தது. குரங்கு பந்து போட்டது. காட்டில் பூ மலர்ந்தது. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு பிடித்த விலங்கு எதுன்றத கமெண்ட் பண்ணுங்கள். யானையா, புலியா, சிங்கமா, ஒட்டகச்சிவிங்கியா? தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.